அத்தியாயம் 37. அன்று இரவு அகத்தியன் எப்போதும் போல் மதி வீட்டிற்கு வந்தான். தினப்படி வழக்கம் போல் அவளுக்கு பால் எடுத்து வந்திருந்தவன், கதிரை தூங்கவே மதி என்று நன்றாக தூக்கம் வந்துவிட்டது, சினுங்கவே ஆரம்பித்து விட்டான் என சாதாரணமாக கூற, உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் எவனுடனேயோ ஓடி போன பொழுது என்ன பண்ணினீங்களோ அதையே இப்பொழுதும் பண்ணுங்க. முதலில் என் வீட்டை விட்டு வெளியே போங்க என்றாள் மதி. பால் ஊற்றுவதற்காக டம்ளர் எடுத்துக் கொண்டிருந்த அகத்தியன் மனைவியின் பேச்சிலும் குரலிலும் திகைத்து போய் திரும்பி பார்த்தான். தன் கண்களை நேராக பார்க்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு நின்றிருந்த மனைவியை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சில நாட்களாக நன்றாக பேசிக் கொண்டிருந்தாளே, எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும், அவள் மனம் ஆறத் தொடங்கிவிட்டது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தானே. திடீரென இவளுக்கு என்ன ஆனது? அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. என்னாச்சு மதிமா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அகத்தியன் வர, உங்களை வெளியே போகச் சொன்னேன் மிஸ்டர் அகத்தியன். என் அனுமதி இல்லாமல் நீங்கள் என் வீட்டிற்குள் வரக்கூடாது. தேவையில்லாமல் அடம் பிடித்தால் போலீசுக்கு போன் பண்ணுவேன் என்று மதி கூற, அகத்தியன் பொறுமையும் லேசாக கரைந்தது. பொன்னுடி என்றவன் தானே போனை எடுத்து அவள் முன்பு நீட்ட, அப்பொழுதுதான் மதி அவன் முகத்தையே பார்த்தாள். அவன் நீட்டிய போனை வாங்காமல் அவள் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக நிற்க, அவள் கையில் போனை திணித்தவன், பண்ணு, போன் பண்ணு, உன்னை நான் ரேப் பண்ண வந்தேன் என்று கம்ப்ளைண்ட் பண்ணு. மறுக்கவே மாட்டேன் நான் என்றான் அவன் மேலும் அழுத்தமாக. அவன் கோபத்திற்கும் அவள் அமைதிதான் அவனுக்கு பதிலாக கிடைத்தது. அகத்தியனும் சில நொடிகள் எடுத்துத்தான் தன்னை சமன் செய்து கொண்டான். ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டவன் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை நேராக பார்த்தான். திடீரென்று என்ன ஆனது மதிமா? எல்லாம் நன்றாகத்தானே போய்க் கொண்டிருந்தது. உன் மனம் மாறிவிடும் என்று நம்பினேனே மதி. ஏன் மீண்டும் இப்படி? ஆற்றமையுடன் அவன் கேட்க, வேகமாக அவன் கைகளில் இருந்து விலகினாள் மதி. எப்படி சரியாக போகும்? இல்லை, எப்படி சரியா போகும் என்று கேட்கிறேன். நீங்க என்னை மனைவியாக நடத்தியிருக்க வேண்டாம். ஒரு வேசியை விட மோசமாகத்தானே நடத்தினீங்க. தாலி கட்டிய ஒரே காரணத்திற்காக என் உடல் மேல் மட்டும் உரிமை கொண்டவர் தானே நீங்க. அதற்கு நீங்கள் கொடுத்த பணம் சரியாக போச்சு. இனி நமக்குள் என்ன இருக்கின்றது? கதிர் இருக்கின்றான். அவள் பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாதியிலேயே இடைமறித்து விட்டான் அகத்தியன். அவன் என் மகன் இல்லை, உங்கள் மகன். கான்ட்ராக்ட் அம்மாவாக இருந்தவரை நான் போதும். இனியும் என்னால் அப்படி இருக்க முடியாது. ஒழுங்காக வெளியே போங்க. வேகமாக கூறியவளை வெறுமையாக பார்த்தான் அகத்தியன். கீழே அமர்ந்திருந்த மகனை கைகளில் தூக்கியவன், நீ என்மேல் சொன்ன எல்லா குற்றச்சாட்டும் உண்மைதான் மதி. நான் ஒத்துக்கொள்கிறேன். உன் பிரிவு எனக்கு தண்டனையாக இருந்துவிட்டு போகட்டும். இவன் என்ன பாவம் செய்தான்? என்ன சொன்னாய் நீ? இவன் என் மகனா? நீ கான்ட்ராக்ட் அன்னையாக இருக்க மாட்டியா? எங்கே இவன் முகத்தை பார்த்து சொல்லு பார்க்கலாம். அவளால் எப்படி சொல்ல முடியும்? போய் தொலைங்களேன் என்று அவள் குனிந்து கொண்டே கூற, அவள் முகத்தை அழுத்தமாக பிடித்து நிமிர்த்தினான் அகத்தியன். போய்விடுகிறேன் மதி. ஒரே ஒரு முறை இவன் முகத்தை பார்த்து, இவன் உன் மகன் இல்லை என்று மட்டும் நீ சொல்லிவிடு. இனி இந்த பக்கமே வரமாட்டேன். மொத்தமாகவே போய்விடுகிறேன். ஆனால் கதிர் முகத்தை பார்த்து நீ சொல்ல வேண்டும். சொல்லு என்று அவன் கதிரை அவள் அருகில் கொண்டு செல்ல, அவள் கைகள் தானாக உயர்ந்து அவள் அனுமதி இல்லாமலேயே அவனை வாங்கி கொண்டு விட்டது. அதை பார்த்து அகத்தியன் மென்மையாக சிரித்துக்கொண்டே அவளை விட்டான். உனக்கு என் மேல் கோபம் வருவது நியாயம்தான் மதி. எவ்வளவு வேண்டுமானாலும் நீ திட்டு, அடிக்க வேண்டுமானாலும் செய். நான் வாங்கிக் கொள்கிறேன். அதற்காக கதிரை எதுவும் சொல்லாதடி. என்னை விட உனக்குத்தான் வலிக்கும். இப்பொழுது என்ன உனக்கு? நான் போக வேண்டும், அவ்வளவுதானே. போய்விடுகிறேன். நீ இவனை தூங்க வை. அப்புறம் வந்து தூக்கி போகிறேன், சரியா என்று அவள் தலை கோதி மென்மையாக அகத்தியன் கேட்க, நீங்களே பார்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. எனக்கு உங்கள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை என்றாள் அவள் மெதுவாக. அவள் கூற்றில் மனதில் சுள்ளென்ன குத்திய வழியை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவன், முயற்சி செய்கிறேன்மா என அப்போதைக்கு கூறிவிட்டு வெளியேறிவிட்டான். மதி வெறுமனே அவனை வெளியே போகச் சொல்லி இருந்தால் அவள் திடீர் மாற்றத்திற்கான காரணத்தை அவன் யோசித்திருப்பான். அவள் தெளிவாக அவன் மேல் குற்றம் சாட்டியதில் மீண்டும் அவளுக்கு பழைய நினைவுகள் போல் என்றுதான் அகத்தியன் நினைத்து விட்டான். தான் செய்த பாவங்கள் மட்டும்தான் தன் காதலின் முன் தடையாக நிற்கின்றது என்று மட்டும்தான் அவன் நினைத்தான். அவனுக்கான சோதனை காலம் நீண்டிருந்ததோ என்னவோ. அந்த நொடி வேறு எதுவும் யோசிக்க தவறிவிட்டான் அகத்தியன். சிறிது நேரத்தில் மீண்டும் அகத்தியன் வந்தபோது மதி கதிரை தூங்க வைத்திருந்தாள். ஹால் சோஃபாவில் போன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் நிமிரவே இல்லை. குழந்தையை தூக்கி கொண்டு வந்த அகத்தியன் ஒரு நொடி அவளை பார்த்தான். அவள் நிமிரும் வழியே தெரியாததினால் ஒரு பெருமூச்சுடன் சென்று விட்டான்.
அடுத்து வந்த நாட்களிலும் இதே கதைதான் தொடர்ந்தது. இரவு அகத்தியன் வந்தாலே, "நீங்க போங்க, கதிர் தூங்கியதும் வாங்க போதும்" என்று அவன் முகத்தை பார்க்காமலேயே துரத்த ஆரம்பித்தாள் மதி. அகத்தியனும் ஒரு படத்தின் கடைசி கட்ட வேலைகளில் இருந்ததினால் அவனால் அவளுடன் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவனை துரத்தி விடுவதும், அவன் சென்ற பின்பு அழுவதுமே மதியின் வாடிக்கையாக போய்க் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 வாரம் சென்ற பின்பு அவன் அன்றுதான் அகத்தியன் கொஞ்சம் ஓய்வாக அங்கே இருந்தான். அன்று கதிர் தூங்கியதும் அவனை தூக்க வந்தவன் நேராக உள்ளே செல்லாமல் சில நிமிடங்கள் நின்று மனைவியை பார்த்தான். அவள் கண்கள் சிவந்து போயிருந்தது. அவன் கவனத்திலிருந்து அது தப்பவில்லை. நிதானமாக அவள் அருகில் வந்து அகத்தியன் அமர, அதுவரை கஷ்டப்பட்டு போனையே பார்த்து கொண்டிருந்தவள் வேகமாக எழுந்தாள். அவளை இழுத்து பிடித்து வலுக்கட்டாயமாக அமர வைத்தான் அகத்தியன். "எதற்கு அழுதாய் மதி?" என்று நேரடியாக அவன் கேட்க, ஒரு நொடி உள்ளுக்குள் திடுக்கிட்டு போனவள் பின்பு தானே சுதாரித்துக் கொண்டு நிமிர்ந்தாள். "அழாமல் என்ன செய்வது? உங்களை போகச் சொன்னால் போகின்றீர்களா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நான் இப்படி சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக சுற்றுவது? கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை எனக்கு." தன்னை நேரடியாக பார்த்து புலம்பும் மனைவியை உணர்வுகளற்று வெறித்தான் அகத்தியன். "எங்கேயும் போக முடியாது மதி. நீதான் என் மனைவி. நீ மட்டும்தான். நீ அதை ஏற்றுக்கொள்ளும் வரை இங்கேயே தான் இருப்பேன். உன்னை சுற்றி சுற்றிதான் வருவேன். இதற்காக அழுவதென்றால் எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருக்கப் போகின்றாய் நீ? காலம் முழுக்க என்னை அழ வைப்பது தானே உங்கள் திட்டம்?" பட்டென்று அவள் கேட்டுவிட, "இல்லை என்று உனக்கே தெரியும் மதிமா. என் காதலை நீ நம்பினால் இந்த கண்ணீர் சுத்தமாக தேவையற்றது. எனக்கு எப்படி நிரூபிப்பது என்று தெரியவில்லை. என்ன ஆனாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ என்ன அழுதாலும் என்ன கத்தினாலும் இது மாறவே போவதில்லை. மதி, நீதான் மாறணும். மாறித்தான் ஆக வேண்டும்." அழுத்தம் திருத்தமாக பேசிய கணவனை சிறு பயத்துடன் பார்த்தாள் மதி. இவன் சில நாட்களாக குற்ற உணர்வில் தவிக்கும் அகத்தியன் இல்லை. அதற்கெல்லாம் முன் அவள் பார்த்த அகத்தியன் பிடிவாதக்காரன். தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளக்கூடியவன். அவனுக்குள் இருக்கும் இந்த குணம் மாறவே இல்லையா? மாறவே மாட்டானா? ஐயோ, அப்படி ஆகக்கூடாதே! நொடிக்கு நொடி மனைவியின் கண்களில் ஏறிக்கொண்டே போன பயத்தில் அகத்தியன் முகமும் கனிந்து போய்விட்டது. அவள் அருகில் நெருங்கி வந்தவன் தன்னையே பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த அவள் முகத்தை மென்மையாக கைகளில் ஏந்தி கொண்டான். "நீ என்னவள் மதி? உன்னை என்னால் எதற்காகவும் விட முடியாது. நான் தவறானவன்தான். ஆனால் அதை சரி செய்வேனே ஒழிய அதனுடன் அழிந்து போக மாட்டேன். நல்லபடியாக யோசிக்க முயற்சி செய் மதி. எத்தனை நாள் ஆனாலும் நான் காத்திருக்கின்றேன் உன்னுடனேயே." கடைசி வார்த்தையை நிதானமாக அவள் தலையில் ஏறுவது போல் கூறியவன் அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் ஒற்றிவிட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் கதிரை தூக்கி கொண்டு வெளியே சென்றதுமே வேகமாக சென்று கதவை பூட்டிவிட்டு வந்தாள் மதி. சுவரில் சாய்ந்து தரையில் அமர்ந்தவள் தினப்படி வழக்கம் போல் இன்றும் அழத் தொடங்கிவிட்டாள். இவர் ஏன் இப்படி படுத்துகின்றார்? அவளை விட்டு போய்விட்டால் தான் என்ன? அவன் போக வேண்டும். அவளை மொத்தமாக விட்டுவிட்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் அது அத்தனை சுலபம் இல்லை. சரியான அழுத்தக்காரன். இதோ இப்பொழுது பேசிவிட்டு போனானே, இவன்தான் நிஜ அகத்தியன். எதையும் விட்டு கொடுக்க கூடியவன் இல்லை இவன் என்று மதிக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் எப்படியாவது அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று மதி நினைத்து கொள்ள, அதே நேரம் தன் வீட்டில் படுத்திருந்த அகத்தியன் எக்காரணம் கொண்டும் அவளை விட முடியாது என்பதில் உறுதியாக இருந்தான். அத்தியாயம் 38. "குட் மார்னிங் சார்" என்ற சரண்யாவின் ஆர்ப்பாட்டமான குரலில் சிறு புன்னகையுடன் நிமிர்ந்தான் வில்லியம். "குட் மார்னிங் சரண், சொல்லு" என்று அவன் கேட்க, "இதில் சைன்" என்று ஒரு ஃபைலை நீட்டினாள் சரண்யா. அதை வாங்கி சைன் போட்டு கொடுத்தவன் அவளை நேராக பார்க்க, அவள் கண்கள் லேசாக சிவந்து போயிருந்தது. அவன் கவனித்ததில் அது விழுந்தது. "என்ன சரண், ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்குது?" என்று வில்லியம்ஸ் கேட்க, "கொஞ்சம் தலைவலி வில்லியம். என்னவென்று தெரியவில்லை. காலையிலிருந்தே ஒரு மாதிரி இருக்குது" என்றாள் சரண்யா. "முடியவில்லை என்றால் லீவ் எடுக்க வேண்டியதுதானே? ஏன் வந்தாய்?" கோபத்துடன் கேட்டுக்கொண்டே எழுந்து விட்டான் வில்லியம்ஸ். "லீவா? நான் விடும் ஒரு நாள் கேப்பில் உங்களை யாராவது கொத்திட்டு போயிட்டா நான் என்ன செய்வதாம்?" என்று அவள் சீரியஸாக கேட்க, "கொத்திட்டு மீன்ஸ்?" என்றான் வில்லியம்ஸ் குழப்பத்துடன். "உங்களுக்கு விளக்கம் சொல்லியே என் வாழ்நாள் போய்விடும் போலையே" என்று புலம்பிக் கொண்டவள், "வேறு யாராவது உங்களை லவ் பண்ணிவிட்டால் வம்பு என்று சொல்ல வந்தேன்" என்றாள் நிதானமாக. அவள் கூற்றில் அவளை அழுத்தமாக பார்த்த வில்லியம்ஸ், "நோ சரண், இனி யாரையும் லவ் எல்லாம் பண்ணவே மாட்டேன்" என்றார். "உங்களை எப்படி நம்புவதாம்?
எம்ப்டி ஹார்ட் தானே. யாராவது வந்துவிட்டால் என் காதல் என்னத்திற்கு ஆவது? எம்ப்டி ஹார்ட் இல்லை என்று மட்டும் வில்லியம்ஸ் கூற, அவனை புரியாமல் பார்த்தாள் சரண்யா. ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோமா சரண்? தலைவலி போகும் என்று திடீரென அவன் கேட்க, இப்போ அதுவா முக்கியம்? வேறு என்னவோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? என்றாள் அவள் வேகமாக. அவள் முகத்தை நேராக பார்த்து கொண்டிருந்த வில்லியம்ஸ் அவள் தோளை அழுத்தமாக பிடித்தான். எம்டி ஹார்ட் இல்லை என்று சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாச்சு. திரும்பி வாங்கும் ஐடியா இல்லை. புரிந்ததா? என்று அவன் நிதானமாக கேட்டுவிட, எது? பொண்ணுக்கு கொடுத்தீங்களா? நான் ஒருத்தி உங்க பின்னாடியே பைத்தியம் போல சுற்றி கொண்டிருக்கிறேன். நீங்க வேற ஒரு பொண்ணுக்கு இதயத்தை கொடுத்தீங்களா? எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரியுது? யார் அது புதுசா வந்தது? மூச்சு வாங்க அவள் வேக வேகமாக கத்தத் தொடங்க, காமிக்கின்றேன் இரு இரு என்று தன் போனை எடுத்தான் வில்லியம்ஸ். போட்டோ வேறா இதுல என்று மனதில் பொறுமிக் கொண்டே அவனை பார்த்தாள் சரண்யா. அவன் நீட்டிய போனை வேகமாக பிடுங்கிக் கொண்டு பார்த்தவள் அதில் தெரிந்த உருவத்தில் திகைத்து போய் விழித்தாள். அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அவள் மீண்டும் போனை பார்க்க மாறாமல் அவள் முகமேதான் தெரிந்தது. எப்படி மாறும்? அவன் முன்பக்க கேமரா அல்லவா ஆன் செய்து கொடுத்திருந்தான். கையை கட்டிக்கொண்டு டேபிளில் சாய்ந்து நின்று சிறு புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் வில்லியம்ஸ். இது இது அந்த பெண் நான் தானா? நம்ப மாட்டாமல் சரண்யா கேட்க, நீயே தான் சரண். எஸ், ஐ லவ் யூ. இனி மறைக்கவே முடியாது. பட் அதே நேரம் நம்ம கல்யாணம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அகத்தியனின் வாழ்க்கை சரியாகட்டும். அதற்கு பின்பும் நீதான் பேச வேண்டும். அவன் என்னை மன்னித்து கொண்டால் கண்டிப்பா நீதான் என் ஒய்ஃப். ஒருவேளை அவன் மறுத்துவிட்டால் உன் காதலுக்கு நான் தரும் ஒரே மரியாதை இதுதான். உன் காதல் என் மனதை மாற்றிவிட்டது. உன்னை விரும்பாமல் என்னால் இருக்க முடியவில்லை. உன்னை தவிர இனி யாரையும் விரும்ப முடியும் என்றும் எனக்கு தோன்றவில்லை. அகத்தியன் நம் காதலை ஒத்துக்கொண்டால் மட்டுமே நான் உன் காதலன் ஆவேன் சரண். இப்போதைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போதும். புரிகின்றது தானே? பெரிதாக பேசியவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சரண்யா. அவனுக்கு அவளை பிடித்து விட்டது. அதுவே அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நினைத்தால் திருமணம் செய்து கொண்டு நினைத்தால் பிரிந்துவிடும் கலாச்சாரத்தில் வளர்ந்தவன் இன்று அவள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தன்னை பிடித்த பின்புமே காதலை காட்ட முடியாது என்கின்றான். அவளுக்கு அவன் மீதான காதல் மேலும் மேலும் அதிகரித்துத்தான் போனது. ஒரு டீலிங் செய்து கொள்வோமா என்று சரண் தலை சாய்த்து கேட்க அவள் செயலை ரசித்து சிரித்து கொண்டவன் சொல்லு என்றான். நீங்க ஃப்ரெண்டாகவே இருப்பீங்களா? நான் லவ் பண்ணிட்டே இருப்பேனா? டீல் ஓகேவா என்று அவள் கையை நீட்ட, அகத்தியன் சம்மதிக்காவிட்டால் இந்த நட்புடன் என்னை நீ மறந்துவிட வேண்டும். நீ சம்மதித்தால் டீல் ஓகே என்று அவனுமே கை கொடுத்தான். ரொம்ப விபரம்தான் என்று உள்ளுக்குள் நொடித்து கொண்டவள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வந்து காஃபியை கொடுங்க என்று அவனை கையோடு இழுத்து கொண்டு நடக்க, அவள் கைகளுடன் முழுதாக பிடிந்திருந்த தன் கையை ஒரு முறை ஏக்கத்துடன் பார்த்து கொண்ட வில்லியம்ஸ் ஒரு பெருமூச்சுடன் அவளை தொடர்ந்தார். அன்று மதிக்கு செக்கப் போக வேண்டிய நாள். இன்றும் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். மதி காலையிலேயே கிளம்பிவிட்டாள். அகத்தியன் எப்படியும் வருவான் என்பது அவளுக்கு தெரியும். அவன் வருவதற்குள் சென்று விட வேண்டும் என்றுதான் வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவசரமாக கதவை மூடிக்கொண்டு அவள் வெளியே வந்தபோது சரியாக வீட்டு வாசலில் கையில் குழந்தையுடன் காரில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் அகத்தியன். இவர் தேதியை மறக்கவில்லையா என்று உள்ளுக்குள் திடுக்கிட்டு போனவள் வெளியில் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டில் இறங்கி நடந்தாள். அகத்தியனும் எதுவுமே பேசவில்லை. காரை பூட்டிவிட்டு அமைதியாக அவளுடன் இணைந்து கொண்டான். என்னுடன் வராதீங்க என்று அவனை திரும்பி பார்த்து மதி கூற, அப்படித்தான் வருவேன் என்றான் அவன் நிதானமாக. அதே நேரம் அம்மா என்று கதிர் அவளிடம் தாவ, அவளோ சில நொடிகள் மனதை கல்லாக்கி கொண்டு அமைதியாக நடந்து பார்த்தாள். அவன் மீண்டும் மீண்டும் அம்மா அம்மா என்று அவள் மேல் தாவவும் அவளால் ஒரேடியாக குழந்தையை ஒதுக்க முடியவில்லை. அவனை அகத்தியனிடமிருந்து வாங்கிவிட்டாள். இதற்குத்தான் என்னுடன் வராதிங்க என்றே. குழந்தையை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க என்று அவள் அவனிடமே காய்ந்து விட, யாரு, நான் கஷ்டப்படுத்துகிறேனா? நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கும். அவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூற அவனை முறைத்தாள் மதி. வழியில் வந்த ஒரு ஆட்டோவை கை நீட்டி நிறுத்தியவள் கதிரை மீண்டும் அவன் கையில் கொடுத்துவிட்டு, நான் கிளம்புறேன் என்று ஆட்டோவில் ஏற அகத்தியனும் அவளுக்கு பதிலே கூறாமல் அவள் பின்னாலேயே ஏறிக்கொண்டான். உங்களுக்கு என்னதான் வேண்டும்? ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு புரியவே புரியாதா? மென்குரலில் அவள் கடிந்து கொள்ள,
முதலில் ஆட்டோ டிரைவரிடம் போக வேண்டிய முகவரியை கூறிவிட்டு மனைவியின் புறம் திரும்பினான் அகத்தியன். எனக்கு புரியாது மதிமா. மூளையை கலட்டி வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டேன் என்று அவன் அசால்ட்டாக கூற, இப்பொழுது அவள்தான் பதில் தெரியாமல் விழித்தாள். அவன் எதையுமே கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், நான் என் இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன் என்பது போல் அவன் இருந்தான். மருத்துவமனையிலும் அவள் மறுப்பிற்கு எல்லாம் மரியாதை கொடுக்காமல் அவனும் அவளுடனேயே டாக்டரை பார்க்க வந்தான். ஸ்கேன் எடுக்க அழைத்துச் செல்லும் போதும் அவன் வர பார்க்க, இப்பொழுது நீங்கள் வந்தால் நான் ஸ்கேன் செய்து கொள்ள மாட்டேன் அகத்தியன் என்று சொல்லவுமே அவன் அப்படியே நின்று விட்டான். மதியும் கோபத்துடன் சென்று விட்டாள். ஏண்டி, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்றுமே என் குழந்தையை வயிற்றுக்குள் ரசிக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை போல. பரவாயில்லை போ, நான் வரவில்லை, நீ போ என்று சொல்லிவிட்டு அவன் கதிருடன் வெளியிலேயே நின்றுவிட, நொடியில் கலங்கி போன கண்களை அவனுக்கு காண்பிக்காமல் உள்ளே சென்று விட்டாள் மதி. ஸ்கேன் எடுத்து முடித்ததும் மீண்டும் டாக்டரை பார்த்தபோது அவர் இருவரையுமே திட்டினார். உடம்பில் சத்தே இல்லை. என்ன சார் இது? நீங்களாவது கவனிக்க கூடாதா? ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா மாத்திரை போட சொல்லுங்க. இப்படியே இருந்தால் பிரசவம் கஷ்டமாகிடும் என்று திட்டி அவர் அனுப்பிவிட, முகம் இறுக அந்த திட்டுக்களை வாங்கி கொண்டு வந்தான் அகத்தியன். மருத்துவர் அறையை விட்டு வெளியே வந்ததும் மனைவிக்கு எழுதி கொடுத்திருந்த மாத்திரைகளை வாங்கி அவள் கையில் கொடுத்தவன், இதையெல்லாம் நீ ஒழுங்காக போட வேண்டும் மதி. ஒவ்வொரு வேளையும் நீ மாத்திரை போடும் போட்டோ எனக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நானே 3 வேளையும் வந்து மாத்திரை கொடுப்பேன். எப்படி வசதி என்று அவன் நிதானமாக கேட்க, நானே போட்டுக்கொள்வேன் என்றாள் மதி வேக வேகமாக. மாத்திரை போட்டால் மட்டும் போதாது, எனக்கு போட்டோ அனுப்பணும். ஒருவேளை மிஸ் ஆனாலும் நான் கண்டிப்பாக வருவேன். என் முகத்தில் முழிக்க வேண்டாம் என்றால் ஒழுங்காக நீ மாத்திரையை போடு என்றான் அகத்தியன். அவள் நன்றாக இருந்தாலே அவனுக்கு போதுமானது. என்ன சொன்னால் அவள் ஒழுங்காக கேட்பாள் என்பது தெரிந்தேதான் அவன் பேசினான். வீட்டிற்கு வந்த பின்பும் மதி எதுவும் பேசாமல் உள்ளே சென்றுவிட, இந்த முறை அகத்தியன் அவளை தொடர்ந்து செல்லவில்லை. கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் என்று விட்டுவிட்டான். அன்று இரவு கதிரை மட்டும் மதியிடம் கொடுத்துவிட்டு அகத்தியன் வந்தபொழுது சிவகாமி அவனை அழைத்தார். சிவகாமி வீட்டிற்குள் அமர்ந்துதான் இருவருமே பேசினர். மதிக்கு 7 மாசம் ஆச்சில்லையா தம்பி என்று சிவகாமி கேட்க, ஆமா அம்மா என்றான் அகத்தியன். வளைகாப்பு ஏதாவது செய்ய வேண்டாமாப்பா? கை நிறைய வளையல் போடணுமேப்பா. அவள் ஏதோ பிளாஸ்டிக் வளையலை போட்டுக்கொண்டு சுற்றுகின்றாள். கவலையுடன் சிவகாமி கூற, எனக்கும் ஆசைதாம்மா, ஊரை கூட்டிச் செய்ய ஆசைதான். ஆனால் மதி நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டாள்மா. கேட்டு பார்க்கிறேன். ஆனாலும் நன்றாகவே பழி வாங்குகின்றாள். விளையாட்டு போல அவன் கூறினாலும் அவன் குரலில் இருந்த வலி சிவகாமிக்கு புரிந்தது. மேலும் சிறிது நேரம் சிவகாமியுடன் பேசிக் கொண்டிருந்தவன் மகன் தூங்கியிருப்பான் என்பதனால் நேராக மதியின் வீட்டிற்குத்தான் வந்தான். தன்னை கண்டு கொள்ளாதது போல் நின்று கொண்டிருந்தவள் அருகில் சென்றவன் எந்த மேல்பூச்சும் இல்லாமல் நேரடியாக சிவகாமி சொன்னதை கூறினான். இங்கேயாவது வளைகாப்பு வைத்துக் கொள்வோமா மதிமா என்று அவன் மென்மையாக கேட்க, என்னவென்று சொல்லி வைப்பீங்க? என் மனைவிக்கு என்னை பிடிக்காது, ஆனாலும் நான் அவளுக்கு வளைகாப்பு வைக்கின்றேன் என்றா என்று நக்கலாக மதி கேட்க, என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் மதி, வளைகாப்பு வைக்க சம்மதம் மட்டும் கொடேன் என்றான் அகத்தியன். எப்படித்தான் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க தோன்றுகின்றதோ? எந்த சந்தோஷத்தை கொண்டாட இப்போது வளைகாப்பு? என் பிள்ளையை நான் மட்டுமே பார்த்துக்கொள்வேன். உங்கள் நிழல் கூட அதற்கு வேண்டாம். முதலில் கதிரை தூக்கி கொண்டு போங்க என்றவள் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக உள்ளே சென்றுவிட, அவளையே சிறிது நேரம் வெறுமையாக பார்த்து கொண்டு நின்றிருந்த அகத்தியன் ஒரு பெருமூச்சுடன் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றான். அத்தியாயம் 39. அகத்தியன் பேசிவிட்டு சென்ற மறுநாளே சிவகாமியும் மதியை தேடி வந்தார். வளைகாப்பு வேண்டாம் என்று சொன்னாயாமே மதி. மதிமா, அதெல்லாம் மறுக்க கூடாதுடா என்று அவர் மென்மையாக கூற, எனக்கு வேண்டாமா, நான் அனாதை தானே, எனக்கு செய்ய பிறந்த வீடு இல்லை. இவர் செய்வதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் இல்லை என்று திடமாக கூறினாள் மதி. அவள் கூற்றில் சில நிமிடங்கள் முகம் சுருங்க யோசித்தார் சிவகாமி. நான் உனக்கு அம்மா போலதானே மதிமா, நான் செய்கிறேன் என்று அவர் திடீரென கூற, அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாமா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்று உடனடியாக மறுத்துவிட்டாள் மதி. என்னை அம்மா என்று கூப்பிடுகின்றாயே மதிமா, மனதில் இருந்துதானே கூப்பிடுகின்றாய்? கேள்வியுடன் சிவகாமி நிறுத்திவிட, ஆமா ஆமா, அதற்காக என்று இழுத்தாள் மதி. அதற்காகத்தான் நானும் உன்னை மகள் போலவே தான் பார்க்கிறேன். பெரிதாக எல்லாம் வேண்டாம், நம் வீட்டிலேயே செய்து கொள்வோம்.
அக்கம் பக்கத்தில் பழக்கம் இருக்கும் பெண்களை மட்டும் கூப்பிடுகின்றேன். உன் சார்பாக அவர் அவரை கூப்பிடக்கூடாது என்று அழுத்தமாக மதி கூறிவிட, பக்கத்து வீட்டு ஆளாக அழைப்போம் மதிமா என்றார் சிவகாமி மெதுவாக. இல்லம்மா, அவர் வருவதென்றால் எனக்கு எதுவுமே வேண்டாம். இருக்கும் நிலைக்கு வளைகாப்பு ஒன்றுதான் குறை. போங்கம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுடுங்கம்மா ப்ளீஸ் என்றார். ஏய், நீ மீண்டும் முருங்கை மரம் ஏறிடாதே. அவரை கூப்பிடவில்லை, சரிதானா? செய்துதான் ஆக வேண்டும். ரோகிணியை மட்டும் கூப்பிடுகின்றாயா என்று சிவகாமி கேட்க, அவங்களை கூப்பிடுகிறேன்மா. பணம் நான் தந்து விடுகிறேன்மா, அதற்கும் மறுக்காதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சலாக மதி கேட்க, அடிச்சேன்னா தெரியுமா? உன்னிடமே பணம் வாங்கி உனக்கு பண்ணுவாங்களா? பெரிதாக ஒரு செலவும் ஆகிவிடாது மதிமா. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நல்ல பிள்ளையாக மனையில் வந்து உட்காரு, அது போதும் என்று முடித்து விட்டார் சிவகாமி. மதிக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சிவகாமி அத்தனை அழுத்தமாக கூறும்போது அவளால் மறுக்கவும் முடியவில்லை. என்ன இருந்தாலும் கணவன் பார்க்க முடியாதே என்ற எண்ணம்தான் அவளுக்கு வேதனையாக இருந்தது. இருக்கட்டும், அவளது இந்த இரக்கம் இல்லாத செயல்கள்தான் அவன் மனதை மாற்றும் என்று தன் மனதை தேற்றிக் கொண்டாள் மதி. மதி வெளியே போயிருந்த நேரம் அகத்தியனை தேடி வந்தார் சிவகாமி. மதி சம்மதிச்சிட்டாப்பா என்று அவர் கூற, ரொம்ப தேங்க்ஸ்மா என்றான் அவன். உன்னை வரக்கூடாது என்று கூறுகின்றாளே தம்பி என்று கவலையுடன் சிவகாமி கேட்க, இருக்கட்டும்மா, அவளுக்கு அதுதான் சந்தோஷம் என்றால் அதை தடுக்க வேண்டாம். நான் எங்காவது மறைந்து நின்று பார்த்துக் கொள்கிறேன். ரோகிணியை கூப்பிடுகின்றாள் தானே என்று அகத்தியன் கேட்க, ஆமாப்பா, கூப்பிடுவதாக சொன்னாள் என்றார் சிவகாமி. சரிம்மா, புடவை வளையல் எல்லாம் நீங்களே எடுத்தால் அவளுக்கு சந்தேகம் வரலாம். புடவையை நான் மிஸ்ஸஸ் ரோகிணியிடம் கொடுத்து அவளுக்கு கொடுத்து விடுகிறேன். நீங்கள் வளையல் மற்ற பொருட்கள் மட்டும் வாங்குங்க, கொஞ்சம் இருங்க என்றவன் மேஜை டிராவில் இருந்து ஒரு 500 ரூபாய் கட்டை எடுத்து அவரிடம் கொடுத்தார். பணம் எல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க சொல்லாவிட்டாலும் இதை நான் மதிக்கு செய்திருப்பேன் என்று அவர் திடமாக அதை வாங்க மறுக்க, தெரியுமா, ஆனால் எனக்கு செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கும் இல்லையா? உடனிருந்து செய்யத்தான் எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. இதை செய்த திருப்தியாவது எனக்கு இருக்கட்டுமே என்று அகத்தியன் கூறியதை அவரால் மறுக்க முடியவில்லை. அவன் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டார். நாள் பார்த்துட்டீங்களாமா? மதியிடம் சம்மதம் வாங்கிவிட்டுத்தான் பார்த்துவிட்டு வந்தேன் தம்பி. இந்த வார இறுதியில் நாள் நல்லா இருக்கு, அப்பொழுதே வைத்துக் கொள்வோம் என்றார் சிவகாமி. சரிம்மா, நீங்க மதியிடம் தேதியை சொல்லுங்க, நான் போய் ரோஹிணியை பார்த்துட்டு வரேன் என்றான் அகத்தியன். கதிரை என்னிடம் விட்டு விட்டு போப்பா, நீ இல்லை என்று தெரிந்தால் மதி அவனுடன் விளையாடுவாள் என்று சிவகாமி கூற, சரிம்மா என்று சொல்லிவிட்டான் அகத்தியன். அவனுக்கும் அது தெரியும். அவன் சிவகாமியிடம் குழந்தையை விட்டுவிட்டு எங்காவது செல்லும் பொழுதுதான் மதி கதிரை நிம்மதியாக கொஞ்சிக் கொள்வாள் என்று. அவனை ஒதுக்குவதற்காக கதிரையும் ஒதுக்கிவிட்டு அவள் படும் வேதனையை அவன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அதனாலேயே குழந்தையை சிவகாமியிடம் இப்பொழுதெல்லாம் அதிகம் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டான். மதியிடம் தேதியை சொல்லிவிட்டு கதிர் தன்னுடன் இருப்பதை சிவகாமி கூற, மதியும் அவர் வீட்டில் வந்து கதிருடன் விளையாடி கொண்டிருந்தாள். அகத்தியன் நேராக ரோகிணி வீட்டிற்கே வந்து விட்டான். ரோகிணிக்கு அவனை தெரியும் என்பதனால் வாங்க சார் என்று அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வரவேற்றாள். டிவியில் பார்த்ததும் மதி சொல்லி கேட்டதுமாக மட்டுமே தெரிந்தவன் திடீரென தன்னை தேடி வரவும் அவளுக்கு மிக ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மதி பற்றி ஏதாவது பேசத்தான் வந்திருப்பான் என்று அவள் உடனடியாக கணித்து விட்டாள். நல்லா இருக்கிறீங்களா மிஸ்ஸஸ் ரோஹிணி என்று மட்டும் கேட்டுக்கொண்டவன் அதற்கு மேல் நேரடியாக தான் பேச வந்த விஷயத்தை தான் கூறினான். சிவகாமி அம்மா வீட்டில் மதிக்கு வளைகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவள் என் இருப்பை விரும்ப மாட்டாள் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். உங்களால் எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் ஆக வேண்டும், செய்ய முடியுமா ப்ளீஸ் என்று அவன் நிறுத்திவிட, சொல்லுங்க என்றாள் ரோஹிணி பதட்டத்துடன். அவளுக்கான புடவையை மட்டும் நான் வாங்கி தருகிறேன், அதை நீங்கள் கொடுத்ததாக சொல்லி கொடுத்து விட முடியுமா சார்? அவன் கேட்டதும் ரோஹிணிக்கு முதலில் தயக்கம்தான் வந்தது. மதி அவனை பிரிவதிலேயே குறியாக இருந்ததினால் அவனுக்கு சாதகமாக செய்வது சரியா என்று ரோஹிணிக்கு புரியவில்லை. நான் எத்தனை ராட்சசனாக இருந்திருந்தாலும் மாறிவிட்டேன் ரோஹிணி. உங்கள் மதியை சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன், நம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கெஞ்சலாக அவன் கேட்டதில் அவளுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. எத்தனை பெரிய மனிதன்! பாதி திரைத்துறையை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பவன் கேவலம் அவளிடம் வந்து கெஞ்சுகின்றான். அவனுக்கு மதி எத்தனை முக்கியம் என்று காண்பிக்க இந்த சான்று பத்தாதா என்ன? நான் தரேன் சார் என்று அவள் கூறிவிட, தேங்க்ஸ் ரோகிணி என்று கூறிக்கொண்டே எழுந்து விட்டான் அகத்தியன்.
காஃபி போடுறேன் சார் என்று ரோகிணி அவசரமாக கூற, புடவையை கொடுக்க வரும்பொழுது குடிக்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறிக்கொண்டே அகத்தியன் கிளம்பிவிட்டான். மறுநாள் மதி வளைகாப்பிற்கு ரோகிணியை அழைத்த போது அகத்தியன் சொன்னது போலவே புடவை நான் எடுத்து தரேன் மதிமா, அது என் சார்பில் இருக்கட்டும் என்று ரோகிணி கூற, எதுக்குக்கா என்றாள் மதி சங்கடமாக. எல்லோரும் அவளுக்காக இத்தனை தூரம் செய்வார்கள் என்று அவள் நினைத்தே பார்த்ததில்லை. வளைகாப்பு என்றெல்லாம் சிறு யோசனை கூட இல்லாமல் இருந்தவளுக்கு திடீரென எல்லாம் வேகமாக நடப்பது போல் இருந்தது. நான் வாங்கித் தருவதற்கெல்லாம் காரணம் கேட்கக்கூடாது மதி, உன் அக்கா உனக்கு செய்வது அவ்வளவுதான் என்று ரோகிணி முடித்துவிட, எல்லோருமே ஒரே மாதிரி பேசுறாங்கப்பா என்று நினைத்து கொண்டாள் மதி. வளைகாப்பு தினமும் அழகாக விடிந்தது. காலையில் நல்ல நேரத்தில் மதியை சிவகாமி மனையில் அமர வைத்து விட்டார். கதிரும் அங்குதான் இருந்தான். சிவகாமிதான் அகத்தியனிடம் சொல்லி சிறுவனை வாங்கி வந்திருந்தார். ரோகிணியும் அக்கம் பக்கத்தில் சில பெண்களும் மட்டுமே வந்திருந்தனர். ஒவ்வொருவராய் வந்து அவளை ஆசிர்வதித்து வளையல் போட்டுவிட்டு செல்ல, இது அனைத்தையும் அகத்தியன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் வீட்டிற்குள்ளேயே வரவில்லை. வீட்டின் ஒரு ஜன்னல் பக்கம் நின்றால் ஹால் நன்றாகவே தெரியும். அங்குதான் அவன் நின்று பார்த்து கொண்டிருந்தான். சிவகாமி கூட வீட்டிற்கு வாங்க தம்பி, ரூமில் இருந்து பார்த்துக்கலாம், மதிக்கு தெரியாதது போல் அவளை அமர வைக்கின்றேன் என்று சொல்லி பார்த்தார். இல்லம்மா, நான் வீட்டிற்குள் இருப்பது தெரிந்துவிட்டால் அவளுக்கு கோபம் வருவதுதான் மிச்சமாக இருக்கும். அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வெளியில் இருந்தே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அகத்தியன். தான் வாங்கி கொடுத்திருந்த புடவையில் நன்றாக வெளியில் தெரிய தொடங்கியிருந்த வயிற்றுடன் கை நிறைய வளைகளுடன் அமர்ந்திருந்த மனைவியை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதே அவளை அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஏண்டி, உன் அருகில் நிற்கும் தகுதி கூட எனக்கு இல்லையா என மனதிற்குள்ளேயே மனைவியிடம் அவன் சண்டையிட்டுக் கொண்ட போது ஏதோ உறுத்த மதி திரும்பி பார்த்தாள். அவள் திரும்புவதை கவனித்ததும் அகத்தியன் சற்றென்று ஜன்னலுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். யாரும் கண்ணுக்கு தட்டுப்படாமல் போக திரும்பிவிட்ட மதிக்கும் ஏனோ கணவன் தன்னை பார்க்கின்றான் என்றே தோன்றிக் கொண்டிருந்தது. அவள் எண்ணங்களின் நாயகன் மீண்டும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கண்கள் கலங்கி அவன் மனைவியை ரசிக்க விடாமல் சதி செய்ய அதை வேகமாக துடைத்தெறிந்துவிட்டு தன் பார்க்கும் வேலையை தொடர்ந்தான் அகத்தியன். ஃபங்க்ஷன் முடிந்து அனைவரும் சாப்பிட்டு கிளம்பும் வரை அவன் பார்வை மனைவியை விட்டு அகலவே இல்லை. ஒரு வழியாக மதி உடை மாற்றச் செல்லவும் தான் அகத்தியன் வீட்டிற்கு வந்தான். மதியை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு கதிரை தூக்கி கொண்டு அகத்தியன் வீட்டிற்கு வந்தார் சிவகாமி. நல்லபடியாக வளைகாப்பு பண்ணியாச்சு தம்பி, சந்தோஷமாக என்று அவர் கேட்க, ரொம்ப சந்தோஷமா, என்னை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவளும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். என்னை விட்டால் தான் என்னவா? சிறு கோபத்துடன் கேட்டவனை பார்த்தவருக்கு பாவமாகத்தான் இருந்தது. இப்போது கூட அவள் சந்தோஷமாக இல்லை என்று வருத்தப்படுகின்றானே ஒழிய தன்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லையே. வளைகாப்பு சாப்பாடு வச்சுக்கிறேன் தம்பி, சாப்பிடுங்க என்று சிவகாமி ஒரு டப்பாவை வைக்க, தேங்க்ஸ்மா என்று மகனை வாங்கி கொண்டான் அகத்தியன். சிவகாமி சென்றதும் அமைதியாக அமர்ந்து விட்டவனுக்கு மனம் எல்லாம் ஏனோ பாரமாக இருந்தது. அரண்மனை போல் இருக்கும் அவர்கள் வீட்டில் அனைத்து சொந்தங்களுடன் நடந்திருக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இது. இங்கேயோ அவன் தந்தை தங்கையை கூட கூப்பிட முடியவில்லை. அவர்கள் பிளவு அனைவருக்கும் தெரிய வேண்டாம் என்று சரண்யாவிடம் கூட அகத்தியன் கூறவில்லை. கண்களை மூடி மனதின் கணத்தை குறைக்க முயன்றவன் அப்பா அப்பா என்ற மகனின் குரலில் நினைவு மீண்டு அவனை கவனித்தான். அன்று இரவு கதிரை விட மதி வீட்டிற்கு வந்த அகத்தியன் கதிரை தரையில் விட்டுவிட்டு சேரில் அமர்ந்திருந்த மனைவியின் முன் சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் செயலில் அவள் பதறி எழப்போக அவளை பிடித்து அமர வைத்தவன், பிளீஸ் மதிமா என்று கூற அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று, இனம் புரியாத உணர்வு அவளை எங்குமே சென்று விடாமல் கட்டி போட்டது. அவள் வயிற்றில் மென்மையாக கை வைத்தவன் தன் குழந்தையுடன் பேசினான். சாரி குட்டி, அப்பா நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன். அதன் வினையாக உன்னை கொண்டாட முடியாமல் போய்விட்டது. அப்பாவை மன்னித்து விடுடா என்று மென்மையாக கூறியவன் அவள் வயிற்றில் மென்மையாக இதழ் உச்சி விலகினான். அவள் கையை பிடித்தவன் தான் பாக்கெட்டில் வைத்திருந்த 2 தங்க வளையல்களை எடுத்து அவள் கைகளில் அணிவித்து விட்டார். கணவனாக நினைக்க வேண்டாம் மதி, என் பிள்ளையை பார்த்து கொள்வதற்கு கொடுக்கும் சம்பளமாகவே நினைத்துக்கொள். நீ போட்டுக்கொண்டாலே எனக்கு போதும் என்றவன் எழுந்துவிட அவளும் அனிச்சை செயலாக எழுந்துவிட்டாள். எதுவும் பேசத் தோன்றாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியை
நோகாமல் அணைத்து அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான் அகத்தியன். நீ என்னை எத்தனை துரத்தினாலும் உள்ளே இருப்பது நம் பிள்ளை மதிமா. அது உன் மனதை மாற்றும். வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட, மதிக்குத்தான் மீண்டும் சுய நினைவிற்கு வரவே சில நிமிடங்கள் பிடித்தது. இப்பொழுது என்ன செய்துவிட்டு போனான் அவன்? அவன் நெருங்கி வந்தாலே அவளால் விலக முடிவதில்லை. அதனால்தான் அவன் வரும் முன்பே ஒதுங்கி விடுகின்றான். இன்று மீண்டும் அவளை மயக்கி வேடிக்கை பார்க்கின்றான். வெளியில் எத்தனை வேண்டுமானாலும் நடித்து விடலாம். மனதை என்ன செய்ய முடியும்? அது அதன் வேலைகளை தெளிவாக செய்து கொண்டுதான் இருந்தது. அடுத்து 2 நாட்கள் அமைதியாகத்தான் கழிந்தது. மனதளவில் அமைதி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரே ஜீவன் மதிதான். மனதின் அலைப்புறுதலை வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் இருப்பதே அவளுக்கு பெரும்பாடாக இருந்தது. அன்று ஷூட்டிங் கேன்சல் ஆகிவிட்டது என்று மதி சீக்கிரமே வீட்டிற்கு வந்துவிட்டார். வீட்டில் தனியாக அமர்ந்திருக்க சுத்தமாக பிடிக்காமல் போக, பேசாமல் கதிரையாவது பார்ப்போம் என்று கிளம்பிவிட்டார். எப்படியும் மதியம்தான் அகத்தியன் நர்சரிக்கு குழந்தையை கூட்டிக் கொண்டு போக வருவான். அதற்குள் நாம் அவனை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று நம்பித்தான் கிளம்பினார். அவள் சென்ற பொழுது கதிர் மற்ற குழந்தைகளுடன் அமர்ந்து ஏதோ கலர் அடித்துக் கொண்டிருந்தான். குழந்தைகளுடன் ஒரு ஆசிரியரும் அமர்ந்திருந்தார். அவளை பார்த்ததுமே அங்கு வேலை செய்யும் பெண்மணி, குழந்தையை கூப்பிடவாமா வந்தீங்க என்று கேட்க, இல்லம்மா, சும்மா இங்கே நின்று பார்த்துக்கிறேன், அவனை கூட்டிட்டு போக அவன் அப்பா வருவார் என்று சொல்லிவிட்டாள் மதி. சிறிது நேரம் மகன் விளையாடும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தவள் பின்பு நேரமாவதை உணர்ந்து ஒரு பெருமூச்சுடன் திரும்பினாள். ஸ்கூல் வாசலில் அவள் வந்தபோது அங்கு அகத்தியன் ஏற்கனவே நின்றிருந்தான். காரில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தவன் பார்வையே அவன் தன்னை பார்த்து விட்டான் என்பதை அவளுக்கு உணர்த்திவிட்டது. இருந்தும் கண்டு கொள்ளாதது போல் அவள் நகர, அவளை வழிமறித்து நின்றவன், சீக்கிரம் வந்துவிட்டாயா நீ என்று சரியாகவே கேட்டான். ஆமா என்று முனகிவிட்டு அவள் ரோட்டிற்கு சென்றுவிட, என் முன்னே நீ நின்றுவிடக் கூடாது என்றே வைத்திருக்கின்றாய் இல்லையா மதிமா என்று செல்லமாக மனைவியை மனதிற்குள் கடிந்து கொண்டான் அகத்தியன். சிறிது தூரம் சென்றிருந்தவளை சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் அவளுக்கு எதிரில் வந்த காரை கவனித்தான். அது வந்த முறையே சரியாக இருக்கவில்லை. அவளை இடிப்பது போலவே அந்த கார் வர, அதை பார்த்ததும் வேகமாக மனைவியை நோக்கி ஓடினான் அகத்தியன். ஒரே நொடிதான் இருக்கும். மதிமா பார்த்தடா என்று கூறிக்கொண்டே அவளை அழுத்தமாக பிடித்து அவன் ரோட்டின் ஓரம் பாதுகாப்பாக விட்ட நொடி, அவனை முழு வேகத்துடன் இடித்துவிட்டு அந்த கார் பறந்து விட்டது. கண் இமைக்கும் நொடியில் நடந்துவிட்ட நிகழ்வை கிரகித்து மதி பதட்டத்துடன் கீழே பார்த்த பொழுது அகத்தியன் ரத்தத்துடன் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தான்.